ஹலோ மக்களே 643வது எபிசோட்ல பெறலாம். போன எபிசோட்ல சாஞ்சி வந்து டொஃப்ளமிங் பண்ணது எல்லாமே ட்ராப்னு தெரிஞ்சுக்கிட்டான். ஆனா வயலட்டை காப்பாத்திட்டு நம்மளும் மாசா இறங்கி ஒருத்தனை அடிச்சு பறக்கூடுதான். டேய் நம்ம ட்ராப்ல மாட்டிக்கிட்டோம், டொஃப்ளமிங் நம்மளை ஏமாத்திருக்கான்னு சொல்றான். பார்த்தா டொஃப்ளமிங்கும் ஃபுஜிட்டோ 2 பேரும் அங்க வந்துட்டானுங்க. பார்த்தா நான் அவனை ஏமாத்துறேன்டா, என்னோட டார்கெட் இப்போ உன்னை கொல்றதுதான் சொன்னு ட்ரஃபலகர்லாவோ ஷாக் ஆகுறான். என்னன்னு பார்த்தா ஃபுஜிட்டோர் இப்ப யாரு பக்கத்துல இருக்கானே தெரியல. அவன் ஒரு அட்மிரல்னா அப்ப அவன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு சொல்லிட்டு அதுவே என்ன ஷாக்கிங்கா தான் இருக்கு. டேய் ஜோக்கர், இவன் கதையை முடின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சீசரா கத்திக்கிட்டு இருக்கான். டேய் இவனை இனிமேல் இங்க விடுக்க போறதில்ல, டொஃப்ளமிங்கம் நம்ம டீல் முடிஞ்சிருச்சு, இவனை இங்க இருந்து தூக்கிட்டு போக போறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் 10 வருஷம் நீ சைலண்டா இருந்துட்டு உன்னோட பாஸ்ட் நீ இப்படிதான் பேசுவேன்னு சொல்லிட்டு டொஃப்ளமிங் இல்லா பேசிக்கிட்டு இருக்கான். அவனை இங்க விட்டுட்டு கிளம்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் இந்த ட்ரஃப்லகர்லாம் கூட இருக்கிறது சீசர் த கிளவுண்டா, அவன் தாண்டா சயின்டிஸ்ட்ல உள்ளவன். இந்த கேன் சீசனுக்கு பெரிய காரணமே இவனா தான் இருக்கான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. டேய் இவன் வாரலோட சப்பார்டினேட்னா இவனை நம்ம இன்னும் பண்ணவே முடியாடா, அவனை அப்படி விட்டுட்டு போறதான் நல்லதுன்னு சொல்றாங்க அவங்க. வேர்ல்டு மிலிட்டரி டிராஃப்ட்ல இருந்து நேவி அட்மிரலா சூஸ் பண்ணிருக்கதே ஒன்னத்தான ஃபுஜிட்டோரோ, அது கரெக்ட் தானு சொல்லிட்டு டொஃப்ளமிங்கும் கேட்டுக்கிட்டு இருக்கான். உன்னை பத்தி நிறைய விஷயம் நான் கேள்விப்பட்டேன், உன்னோட பவரை பத்தி நான் தெளிவா கேள்விப்பட்டேன், நீ ஒரு மான்ஸ்டர் முதற்கொண்டு எனக்கு தெரியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் என்னை சொன்னதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி நான் பிராங்கா சில விஷயம் பேச ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு ஃபுஜிட்டோரோ ஆரம்பிக்கிறாரு. நேவிக்கு நான் ஒன்னும் புதுசு தான், ஆனா சில விஷயத்தை இன்னும் என்னால புரிஞ்சுக்க முடியல. இப்ப என்கிட்ட தகுந்த எவிடன்ஸ் இல்ல, ஆனா சில இன்ஃபர்மேஷன் இப்ப கேதர் பண்ணதுபடி பார்த்தோம்னா நீ 7 வார் போஸ்ட்ல இருந்து சில விஷயத்தை ரூல்ஸை மீறி செஞ்சுக்கிட்டு இருக்க. அது மாதிரி இந்த சீசருங்கிறவன் உன்னை ஜோக்கர்னு வர சொன்னான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ நீ ஏன் எவிடன்ஸையே கலெக்ட் பண்ண வந்திருக்க அப்படின்னு பார்த்தா ஏகப்பட்ட எவிடன்ஸ் நீ கலெக்ட் பண்ணியிருப்ப. சரி இப்போ நேவி வந்து லாவை என்ன பனிஷ்மெண்ட் பண்ண போகுது அதை பத்தி மட்டும் தான் இப்போ பேச வந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஃபுஜிட்டோரோ அமைதியாவே இருக்காரு. சடனா அவன் ஸ்ட்ரிங் பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். லா உன்னை பத்தி நியூஸ் பேப்பர்ல சில விஷயங்கள்லாம் வந்துச்சு, இப்போ முகிவராவும் நீயும் ஒரே டீம்ல தான் இருக்கீங்களா, உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் நீ பேசுறத பொறுத்து தான் உன்னையும் முகிவரையும் நான் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன நீங்க சொல்றீங்க, இவன் பொய் சொல்லிட்டு தப்பிச்சிட போறான், ஏன் இப்பெல்லாம் பேசுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சீசர் கட்டிக்கிட்டு இருக்கான். என்னோட ஒரிஜினல் பிளான் வந்து தோத்துருச்சு, இப்போ நேவியோட டார்கெட்டா நான் ஆயிட்டேன், இப்போ நான் என்ன பண்ண, பொய் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப முடியாது, எனக்கு சில நேரம் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முகிவரா ஒன்னும் எனக்கு கீழே ஒன்னும் வேலை பார்க்கல, அவனும் நானும் ஒரே டீம்ல தான் இருந்தோம், பேப்பர்ல படிச்சதெல்லாம் உண்மைதான் சொல்றான். அவன் அவ்வளவு தைரியமான ஆளாடான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டொஃப்ளமிங்கம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்பனா உன் டைட்டில் ஒன்ட்டு இருந்து நாங்க புடுங்கிட்டோம், உன் கதை இங்கேயே முடிய போதுன்னு சொல்லிட்டு சடனா அவன் ஸ்வோட எடுத்துட்டு ஒரு போடு போடுறான். என்ன பவர்னே தெரியல, வானத்தை நோக்கி ஒரு மாதிரி பிங்க் கலர் ரிங்கா பறக்கு, பறந்தது ஸ்ட்ரெயிட்டா தரை நோக்கி வருது. லாவோ ஷாக் ஆகிக்கிட்டு இருக்கான். டேய் என்னடா மிட்டியாட்டர் வருதுன்னு சொல்லிட்டு மிரண்டானுங்க. பார்த்தா மேல இருந்து ஒரு பெரிய தீ விண்கல்லே வந்து உள்ள போகுது. ரூம்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறான். பார்த்தா அங்க இருக்க மேல இருக்க வெட்டியாட்டரை ஒட்டச்சு பறக்கூடுதான். என்னன்னு பார்த்தா ஃபியூஜிட்டரோட பவர் வேற லெவலா இருக்கு, அது டெவில் ஃப்ரூட் பவர் நினைக்கிறேன். மாசா காட்டுறானுங்க, அடிச்சு தீயெல்லாம் அந்த பக்கமும் இந்த பக்கம் பறக்க விட்டாங்க. அவங்க அடிச்ச எல்லாம் இந்த இடம் ஃபுல்லா புகை மூட்டமா பறக்க ஆரம்பிக்குது. சீசரே ஷாக் ஆகுறான், என்னடா இங்க நடக்கு, என் கதை கொஞ்சம்னா முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. டேய் ஃபுஜிட்டோரோ எங்கடா போனாருன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல அடிச்ச அடுத்த செகண்ட் அந்த இடமே பெரிய பள்ளத்தாக்கவே விழுந்துருச்சு. ஆனா 3 பேர் மட்டும் அதே இடத்துல நிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு சீசரோ ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா டொஃப்ளமிங்கம் லா ஃபுஜிட்டோரோ வேற லெவலா நிக்கிறானுங்க. அவனுங்களுக்கு மட்டும் அட்டாக் உள்ளடா, மிச்சம் எல்லா இடமும் சிதறாய் கிடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேவி ஆபீசர்லாம் ஷாக்ல பாக்குறாங்க. நீ முட்டாளடா, நேவி அட்மிரலா இருந்துகிட்டு சம்பந்தம் இல்லாம அட்டாக்க போட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு டொஃப்ளமிங்கம் பாத்துக்கிட்டு இருக்கான். நீ பிளைண்ட் மேனா இருக்கனால தான் இவ்வளவு பெரிய அட்டாக்க ஒரே நேரத்துல போட்டு விட்டேன்னு சொல்லிட்டு லா கட்டிக்கிட்டு இருக்கான். இல்ல உங்களோட ஸ்கில்ல நான் டெஸ்ட் பண்ணேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஃபுஜிட்டோரோ. இப்போ உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன்டா ட்ரஃபலகர்லான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்னால இங்க இருந்து தப்பிக்க முடியாடா லா, உன் கதையும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி சாஞ்சி தான் காட்டுறாங்க. பிராங்கியும் நான் ஃப்ளவர் ஃபீல்டுக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பிக்னிக்கா போறேன்னு சொல்லிட்டு சாஞ்சி கட்டிக்கிட்டு இருக்கான். சரி இவ்வளவு நேரம் நீ எங்கடா இருந்தேன்னு சொல்லிட்டு நான் லவ் நோக்கி இவ்வளவு நேரம் போயிட்டேன்டான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். டே நான் அந்த ஃபேக்டரியை தேடி போய்கிட்டு இருக்கேன், அது எங்க இருக்குன்னு நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா ஏதோ ஒரு இதுல ஏறி நம்ம டாய் சோல்ஜர் போய்கிட்டே இருக்கான். எதுலடா இவனுக்கு போறான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. நம்ம பிராங்கியும் மாசா போய்கிட்டு இருக்கானுங்க. டே டொஃப்ளமிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றான். டே நான் ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா எடிஷனை படிச்சிட்டேன்டா, நம்மள முட்டாள் ஆக்கி இருந்திருக்கான், அது எனக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம பிளான் எல்லாமே இப்போ சொதப்பிருச்சு அப்படிதானு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஃபேக்டரி இங்க இருந்து நம்ம அடிச்சு நொறுக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்கான். பிராங்கி ஃப்ளவர் ஃபீல்ட்ல நம்ம மீட் பண்ணுவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னடா பேசுற, எனக்கு ஒன்னும் புரியலன்னு சொல்றா சாஞ்சி. என்னால நாமி வரை ரீச் பண்ண முடியல, அவங்க வர வீக்கா இருப்பாங்க, அவங்க நல்லா இருப்பாங்களா, நம்ம மான்ஸ்டர் சோப்பர் இருக்கான், ப்ரூக் இருக்கான், அவங்க நல்லா தானே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அப்புறம் ஓடி வந்துகிட்டு நேரத்துல சாஞ்சி கேட்கறான், அந்த பெரிய ஸ்கிரீன்ல அவங்க என்னத்தை பாத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சாஞ்சி கட்டுக்கிட்டு இருக்கான். அவங்க வந்து கொலிசியத்துல உள்ள விஷயத்த பிராட்காஸ்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு நேரத்துல இந்த லூஷிங்கிறவன் பார்க்க சின்னதா இருந்தாலும் மாசா காட்டுறான்டா, எல்லாத்தையும் பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்றான். உடனே சாஞ்சி இந்த போன்ல கேட்கறான். டே பிராங்கி, இந்த நம்ம லூஃபின்னு ஆரம்பிக்கிறான். ஆமாண்டா அந்த
காம்படிஷன்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்றான். அவனை ஏன்டா அங்க விட்டீங்கன்னு சொல்லி சாஞ்சியே டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். டேய் முட்டாள்தனமா ஏன்டா கோவப்படாதீங்க, நீ ஒரு பக்கம் போயிட்டு சோர ஒரு பக்கம் போயிட்டான், லூஃபி மட்டும் தான்டா இருந்தான், அதனால தான்டா இந்த பிளான நான் பண்ணேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பிளாக் ஃபுட் நம்மள நோக்கி ஆள் வந்துகிட்டே இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீக்ரெட் ஃபேக்டரிக்கு இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதான் மேப்னு சொல்றாவா. டாய் ஹவுஸ் அங்கதான் இருக்குன்னு சொல்றா. இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணினா என்னால எதுவுமே பண்ண முடியாது சொல்லிக்கிட்டு இருக்கான் சாஞ்சி. நீ ரொம்ப சிரிப்பாளா இருக்க, உன்னை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்தது இல்ல, உனக்கு துரோகம் பண்ணி நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றா வயலட். வெஸ்டர்ன் ஹார்பர்ல உன்னை பாப்போம், உன்னை நான் அங்க சந்திக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். சரியா நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்ன நடந்தாலும் உனக்கு ஹெல்ப் பண்ணியே தீர்வுன்னு சொல்றான் சாஞ்சி. நீ உண்மையில ரொம்ப நல்லவன் சொல்றா வயலட். சொன்னோன்னு நம்மளு அப்படியே ஷாக்கிங்ல இருக்கான். அதுக்கப்புறம் பேசிக்கிட்டு என்னன்னு பார்த்தா கினிமோன் அங்க வந்துட்டான். டேய் கினிமோன் இவ்வளவு நேரம் எங்கடா இருந்தா சொல்லிட்டு சாஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். வயலட் சமவா அங்க இருந்து கிளம்புறா. வாடா இவங்க கதையை முடிப்போன்னு சொல்லிட்டு கினிமோன் சாஞ்சி பேசுறானுங்க. அங்க இருக்க எல்லாத்தையும் அடிச்சு பறக்க விடுறானுங்க அவனுங்க. டேய் இவனுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. டேய் கினிமோன் என்ன எதுக்குடா கூப்பிடுற, நீனே ஸ்ட்ராங்கானாலதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய் என் ஃப்ரெண்டு காஞ்சிரவ ஹோஸ்ட் வச்சு புடிச்சு வச்சிருக்காங்க, அவனை வேற நான் கண்டுபிடிக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டாய் ஹவுஸ்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கான், நீ அந்த இடத்துக்கு என் கூட வாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என் ஃப்ரெண்டு காஞ்சிரோ நம்ம காப்பாத்தன்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு நானும் வாரன்னு சொல்றான் சாஞ்சி. அதுக்கப்புறம் கட் பண்ணி கொலிசியத்தை தான் காட்டுறாங்க. அந்த லூசிங் கேரக்டர் வேற லெவல் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு தொகுப்பாளரோ பேசுறாரு. நம்ம லூஃபி கம் பவரை யூஸ் பண்ணாம எல்லாத்தையும் அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான். இன்னும் யாரடா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஏர்ல பறக்க விடுறான். இன்னும் ஸ்ட்ராங்கான கண்டென்டர் இருக்காங்கன்னு பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல அந்த மாடு வந்து நின்னுக்கிட்டு இருக்கு. டே இந்த புல்லுல இது ஆல்ரெடி நான் பாத்துருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபியோ பாத்துக்கிட்டு இருக்கான். அதுவோ வேற லெவலா நம்ம லூஃபி முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு இருக்கு. என் கூட சண்டை போட ஆசைப்படுறியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ப்ரூட்டல் புல்லும் லூசி நிக்கிறாங்க. இப்ப கொலிசியத்துல எவன்டா ஜெயிக்க போறான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. டேய் இதை கொண்டுட்டா நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் ஸ்டோரி எல்லாம் காட்டுறாங்க. ஏகப்பட்ட பிரிசனர்ஸ் எல்லாம் வந்து இந்த புல்ல கொண்டு அங்க இருந்து தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இருந்திருக்கானுங்க. ஆனா அந்த மாடு எல்லாமே அடிச்சு பறக்க கொடுத்துருக்கு. அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. இது ஆஃப் பிரிசனர்ஸ் கொண்டிருக்குடா, இது சாதாரண ஆள் கிடையாது, கிரிம் ரீப்பர் கொலிசியத்தோட மாசான விலங்குடான்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம லூஃபியை நோக்கி ஜெட்டு வேகத்துல வருது. ஆனா நம்ம லூஃபியோ அசால்ட்டா நின்னுக்கிட்டு இருக்கான். ஜெட்டு வேகத்துல வந்துட்டு அப்படி நம்ம லூஃபியை பார்த்துட்டு ஸ்டாப் ஆகுது. என்னடாச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய் நான் இந்த இருக்குன்னு சொல்றான் லூஃபி. நம்ம ஜெட்டு வேகத்துல நடந்துட்டான். செகண்ட் கியரை போட்டு மூவ் பண்ணி போய்கிட்டே இருக்கான். அந்த மாடம் அங்க எங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்க தவிர எதுவும் பண்ண மாட்டுக்கு மாசா நின்றுகிட்டு இருக்கு. சடனா லூஃபி அவன் 6ஆவது பறக்கூடாதான். அதான் ஹாக்கியை ரிலீஸ் பண்ணதான். ஹாக்கியை ரிலீஸ் பண்ண அடுத்த செகண்ட் அந்த மாடு அப்படி பயந்து நின்னுகிட்டு இருக்கு. ப்ரூட்டல் புல்லு என்னடா ஸ்டாப் ஆயிருச்சு. இந்த லூசி என்னடா பண்ணான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஒன்னு எனக்கு பிடிச்சிருக்குடா, வாட நம்ம ஒன்னா இருப்போம்னு சொல்லிட்டு லூஃபி அது மேல ஏறான். டே கிரிம் ரிப்பரே லாக் பண்ணிட்டான்டா அந்த லூசின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறானுங்க. இதுல என்ன நடக்குனே தெரியாம கிரீன் பிட் ஏரியாவை தான் காட்டுறாங்க. லூஃபிங்க என்ஜாய் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனாங்க டொஃப்ளமிங்கமோ சண்டை வேற லெவல்ல போய்கிட்டு இருக்கு. டோன்டா ஊரை தான் காட்டுறாங்க. லாவும் அவங்க தான் சண்டை போடுறாங்கன்னு சொல்லிட்டு ரோபினா பாத்துக்கிட்டு இருக்கா. நம்ம இங்கேயுமே செத்துருவோம்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. ஹீரோ நீங்க என்ன அப்செட் ஆகுறீங்கன்னு சொல்லிட்டு அந்த குட்டி ஃபேரிஸ்லாம் வந்து ஷாக் ஆகுறாங்க. டேய் உண்மையை சொல்ல போனா இது என்னோட ஹாக்கி பவர்டா, நான் தாண்டா இதெல்லாம் போட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 50,000 வில்லன்ஸ் எல்லாம் நீங்க அடிச்சீங்கன்னு கேள்விப்பட்டேன். உண்மையிலேயே நீங்க வேற லெவல், எங்க கிங்டத்தையே காப்பாத்த வந்தவங்க நீங்க தானே, இந்தாங்க மீன் சாப்பாடு உங்களுக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்க சாப்பாடெல்லாம் கொடுக்குறானுங்க. நம்ம உச போய் ஏமாத்தி அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கான். இந்த பெரிய மீன் கூட சண்டை போட்டாங்கன்னா இவனுங்களே ஸ்ட்ராங்கான ஆளுக தான்டா, இவனுக்கு இருக்க வரைக்கும் நம்மள எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு உசப்பா அவங்க இருக்க தைரியத்துல இருக்கிறான். ஆனா அவங்களும் இவங்க இருக்க தைரியத்துல இருக்கிறாங்க. பெரிய சாப்பாடு தான், ஆனா இதை நாங்க சமைச்சோம்னா போதும், எங்க மொத்த கிங்டத்துக்கு இதை வச்சு நாங்க சாப்பிட்டுக்கிட்டோம்னு சொல்லிட்டு லியோ பேசிக்கிட்டு இருக்கான். உசாலாண்டு அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வரான் அவன். டேய் நான் மட்டும் எங்கள்ட்ட கிடையாதுடா, எங்க கிட்ட வந்து லூஃபி லாண்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான், அவன் மாசா காட்டுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உசாலாண்டான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறா ரோபின். ஒரு பக்கம் இந்த ஊர்ல இருக்க பேசுறது பத்தி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்ல ரோபின் சொல்றான் அவன். அங்க உள்ள போட்டோ பாருன்னு சொல்றான். பார்த்தா ஒரு ஸ்டாச்சு இருக்கு. பார்த்தா ஜாயால அந்த கடையை நம்ம படிச்ச ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா மோட் பிளாங்க் நோலாண்டு தான் அங்க இருக்காரு. அது மோட் பிளாங்க் நோலாண்டு தானு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா ரோபின். அவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? 400 வருஷத்துக்கு முன்னாடி எங்க கிங்டத்துக்கு வந்திருந்தாரு. அவர் பெரிய ஆளு, அவர் பாட்டனிஸ்ட். இங்க இருக்க மரத்தை பத்திலாம் அவர் தான் எங்களுக்கு சொல்லையே செஞ்சாரு. எங்களோட முன்னோர்களுக்கெல்லாம் மாசா காட்டி கொடுத்தவர் அவர் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டோண்டா கிங்டத்துல ஒரு லெஜெண்டரியான ஆள் அவர் தான். உசலண்டு அவங்க சந்ததியும் தெரிஞ்சோன்னே நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டோம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாம இருந்துச்சு, எங்களை மன்னிச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டே உசப்பு இவ்வளவு பெரிய பொய்யாடா சொன்னு சொல்லிட்டு ரோபினோ ஷாக் ஆகிக்கிட்டு இருக்கா. எங்களோட விதியை காப்பாத்த வந்தவங்க நீங்க தெரிஞ்சோன்னே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. டொஃப்ளமிங்கம் கதையை வந்து 4 வருஷம் கழிச்சு ஒருத்தங்க முடிக்க வந்திருக்காங்க. இது போதும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் உசலாண்டு நீங்க சாப்பிட்டு முடிச்சோன்னே ஃப்ளவர் ஃபீல்டுக்கு நம்ம அண்டர் கிரவுண்ட் பேசேஜுக்கு இங்க இருந்து கிளம்புறோம், மாசா காட்டுறேன்னு சொல்றானுங்க அவனுங்க. எங்களோட சோல்ஜர் அங்கதான் இருக்காங்க, நீங்க வந்து ஹெல்ப் பண்ண வாங்க, நம்ம வேற லெவல் பண்ணுவோம். டோங்கியோட டொஃப்ளமிங்கம் ஃபேமிலியோ அடிச்சு நொறுக்குறோம். உசலாண்ட எவனும் அடிக்க முடியாதுடா. உசலாண்டு உசலாண்டு உசலாண்டுன்னு கத்திக்கிட்டே இருக்கானுங்க. உசலாண்டான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரோபினோ ஷாக் ஆகிக்கிட்டு இருக்கா. உசலாண்டு உசலாண்டுன்னு சொல்லிட்டு கத்துறானுங்க. உசப்பையும் மிரண்டு போய் நின்றுக்கிட்டு இருக்கா. நம்மளையாடா நம்புறானுங்கன்னு சொல்லிட்டு அதோட முடியாத அடுத்த எபிசோட சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டனுங்க மறந்துடாதீங்க. see you bye.